வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். நான் உங்கள் பிரசன்னா. படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்துட்டு வந்தது கையோட நமக்கு ஒரு ரிவ்யூ போட்டுருணுமையா, அந்த மாதிரி நோ ஸ்பாய்லர் ரிவ்யூ அப்படி போட்டுடலாமா? போட்டுடலாம். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ், எங்கே தூக்கிச்சு, எங்கே லேக் ஆயிடுச்சு, எங்கே எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, தேட்டரில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த மூவி ஒரு பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்குன்றதுனால முதல்ல அது பிரேக் டவுன் படத்தோட கதையை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போயிடல. ஒய்ஃப் தொலைஞ்சு போயிடுவாங்க, ஹீரோ கண்டுபிடிப்பார். அதே கான்செப்ட் தான், அதே படம் தான் இதுலேயும். பட் நீங்கள் பிரேக் டவுன் மூவி பார்த்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த சீன் ப்ரிடிக்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சீன் இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிரேக் டவுன் மூவி பார்க்கல. நான் டேரெக்டாக போய் விடாமுயற்சி படம் தான் பார்த்தேன். அதனால் எனக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் கூட்டு போனல ஒருத்தனை ஃப்ரெண்டு, அவன் பிரேக் டவுன் மூவி பார்த்துட்டு வந்துட்டுக்கிறான். அவன் இது நடக்கும் போடுறா, இப்போ இது நடக்கும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ரொம்ப தொல்லை பண்ணே இருந்தான். அவன் படமே பார்க்கல அந்த மாதிரி இருந்துச்சு. பாதி நேரம் இவங்க சாவடிக்கா சாங்கு தலை தலை கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்கிறாங்க நிலையில். ஒரு பக்கம் அப்படியே அடுத்து இதுதானே நடக்கும், இப்போ பாரு இவன் தானே இல்லை, இதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படமே பார்க்க முடியாத ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு போகிறது தான் சைலண்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கும்போது படம் பார்த்துட்டு போகாதீங்க. நீங்கள் தேட்டர்லேயே போய் பாருங்கள் படம். ஸோ நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. கதாநாயகர்களை எப்படியெல்லாம் அழகாக செதுக்கி காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அவர் பண்ணியிருக்காரு அவரோட இதுவில். முதல்ல நம்ம பாசிட்டிவில் வந்துடலாம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரோட கேரக்டர், ஒரு கேரக்டரையும் செதுக்கியிருக்காருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு தலை ஃபேன்ஸுக்கு ஒரு இதுனா ஏமாடுறேன்னா, தலைக்கு எங்கள் கிளாஸான ஒரு மாசான ஒரு மொமெண்ட் எதுவுமே இல்லை. அவர் நார்மலான கேரக்டரில் ஒரு நார்மலான ஒரு மனுஷனில் தான் வருவார். அதனால் நமக்கு கொஞ்சம் ஃபேன்ஸாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிளாஸ் மாசெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த விதத்தில் நம்ம பாராட்டலாம். எல்லா கேரக்டருக்குமே நிறையா கேரக்டர்லாம் இல்லை, ஒரு 15 கேரக்டர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 15 கேரக்டரும் பயங்கரமாக ஒரு நல்லா செதுக்கியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவான். அதே மாதிரி இது ஹாலிவுட் மூவி பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. வழக்கமாக நம்ம பார்த்திங்கன்னா ஹாலிவுட் மூவியை டப் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒரு ஹாலிவுட் மூவியை தமிழில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த மூவி. நல்லா பயங்கரமாக ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் லேக் தெரியல. படம் 2.5 மணி நேரம் கிட்ட வருது. பட் இருந்தாலும் எந்த இடத்துலையும் லேக் தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அடுத்தடுத்து என்னென்ன சீன் வரும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அது படம் பிரேக் டவுன் மூவி பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி, பார்க்காதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால ஈஸியாக நெக்ஸ்ட் சீன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அது மட்டும் தான் இந்த படத்தோட மைனஸாக இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும், ஒரு ரீமேக் படம் எடுத்தோம்னா அதை மாதிரி அப்படியே மாற்றியெல்லாம் எடுக்க முடியாது. அந்த ஸ்கிரிப்டே தான் வச்சு எடுக்க முடியும். அதை எப்படி நம்மளால் டெலிவரி பண்ண முடியுமோ அப்படி டெலிவரி பண்ண முடியும். மற்றபடி இந்த சினிமோகிராஃபி, விஷுவல்ஸு, அந்த சாங்ஸு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, எல்லாரோட நடிப்பு, ஹீரோயின் அவங்க ஃப்ளாஷ்பேக்கு, இதெல்லாமே பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அதுலேயும் இந்த சாவடிக்கா சாங் வரும்போதெல்லாம் தேட்டரே எழுந்து அப்படியே கத்திச்சு பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக வைப் பண்ணாங்க. அந்த மாதிரி அப்புறமா லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று வரும். அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுலேயும் நாங்கள் உடனே எங்கள் அஜித் ஃபேன்ஸு அதுலேயும் கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வைப் பண்ணியிருந்தாங்க. படமே பார்க்க வரல. ஆனால் படம் ஓரளவுக்கு பயங்கரமாக செம்மையாக இருந்துச்சு. செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷனில், டீசெண்டான ஒரு மணியில், டீசெண்டான ஒரு மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் பயங்கரமாக செதுக்கியிருக்காரு மகிழ் திருமேனி. பயங்கரமாக இருக்குது ஒரு ஃபைட் சீக்வன்ஸும். நான் தலை ஃபேனாக சொல்லலை, ஒரு ரிவ்யூவராகவே சொல்கிறேன். ஃபைட் சீன்லாம் அந்த காரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃபைட்டும் ஆக்டாக இருக்கும். ஸோ இங்கே அடித்தா அங்கே போய் விழுவான் அப்படின்ற மாதிரி லாஜிக்கெல்லாம் பார்த்து தான் இந்த படம் பார்த்தேன் நான். பட் லாஜிக்கலாக தான் இருந்துச்சு எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ்லாம். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் தான், அவன் எப்படி மற்றவங்களாம் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் கதை. ரொம்ப சொல்லி ஸ்பாய்லரில் இது பண்ண வேணாம். பட் இதில் அர்ஜுனுக்கு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ், ஃபைனலில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒன் டைம் நம்ம போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் இது. நம்ம தேட்டரில் பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான விஷுவல்ஸ்லாம் இருக்கிறதுனால நல்லா ஒரு ஒரு லுக்கு கொடுக்குது. நல்லா இருந்துச்சு படம். நான் பார்த்துட்டு வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி படம் பார்த்தவனை மட்டும் கூட்டின்னு போயிடுங்க. ஆனால் அவன் பேசவானான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அவன் அடுத்து இதான் நடக்கும்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் இதுவாகிடும். படம் பார்க்க முடியாது. அவன் சொல்கிறது கேட்குறதா, நம்ம படம் பார்க்கறதா இல்லை என்ஜாய் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் கூட்டின்னு போங்க. அவனை சைலண்ட்டாக கம்முன்னு சொல்லுங்கள். கப்சிப்புன்னு பாப்பானுக்கு இப்போ வாங்கி கொடுத்து அவனை கம்முன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது என்னென்னா,
எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தரிசனம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சில இதில் வந்து ஏமாற்றமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தலைக்காக தான் நம்ம படமே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தலைக்கே ஒரு மாஸ் சீன் இல்லை, தனிக்கே ஒரு மாஸ் என்ட்ரி இல்லைன்னும்போது கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கிளாஸு மாஸ் இல்லைனாலும் அந்த படத்துக்கு இதுதான்ப்பா தேவை. இந்த கேரக்டருக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ரொம்பலாம் தேவையில்ல. ரொம்ப பில்டப், ஒரு ஸ்லோ மோஷன் இல்லை, ஒரு மாஸ் என்ட்ரி, ஒரு மாஸு சாங் இல்லை, அவர் ஒரு ரவுடி, ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் மனுஷனாக இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அதை வந்து கொடுத்துருக்காங்க. பட்டு அது நமக்கு அக்செப்டபுளாக தான் இருக்குது. நான் தலை ஃபேனாக சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. பட்டு மற்ற தலை ஃபேன்ஸுக்கு வந்து ஓகே ஆகுமான்னு தெரியல. ஏன்னா வந்து தலையை வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர். அந்த மெயின் கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான கிளாஸு, மாஸு, ஃபைட்டு, சீக்வன்ஸு, லவ்வு அது எல்லாமே இருக்கணும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு நார்மல் மேனு, அந்த நார்மல் மேன் சுற்றி நடக்கிற விஷயம் அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் அதே தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மலிவான விலையில் உங்களுக்கு தரமான பொருட்கள் வந்து கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.